தந்தை, மைந்தன், தூய ஆவியரின் திருப்பெயராலே ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, மனரமியமான இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலும் ஆண்டவருடைய திருமுகத்தை நோக்கி பார்க்கவும், ஆண்டவரை ஆராதிக்கவும் கடவுள் நமக்கு தந்திருக்கின்ற வாய்ப்புக்காக நாம் கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம். இந்த தொழுகையின் வழியே ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படவும், ஆண்டவருடைய சித்தத்தை அறிந்து கொள்ளவும், ஆண்டவருடைய கரத்தின் கருவிகளாய் நாம் அர்ப்பணிக்கப்படவும் ஆண்டவர் நமக்கு அருள் செய்வாராக. தொழுகையின் ஆசீர்வாதத்திற்காக நம் அனைவரும் இணைந்து ஆண்டவரை நோக்கி வேண்டிக் கொள்வோமாக. ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமும் நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, நீர் எங்களுக்கு அனுகிரகித்து தந்திருக்கின்ற இந்த பரிசுத்த ஓய்வு நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகின்றோம். ஆலயத்திலே ஒன்று கூடி ஆண்டவரை ஆராதிக்க இயலாத சூழலிலும் எங்களுடைய இல்லங்களில் இருந்தவாறே ஆலயத்தோடு நாங்கள் இணைக்கப்படவும், ஆண்டவருடைய திருமுகத்தை நோக்கி பார்க்கவும், ஆண்டவருடைய திருப்பிரசனத்தை உணரவும் நீர் எங்களுக்கு தருகின்ற எல்லா ஏதுக்களுக்காக நாங்கள் உம்மை துதிக்கின்றோம், உம்மை ஸ்தோத்தரிக்கின்றோம். தகப்பனே, இந்நாள் வரையிலும் எங்களை கன்னிமணியைப் போல காத்து வருகிறேன். நன்றி நிறைந்த இருதயத்தோடு உமக்கு ஆராதனை செய்கின்ற எங்களை ஆண்டவர் ஆசீர்வதித்தருள வேண்டுமாய், எங்களுடைய ஆராதனையை ஆண்டவர் அங்கீகரித்தருள வேண்டுமாய் நாங்கள் உம்மிடத்தில் வேண்டுதல் செய்கின்றோம். ஆராதனையின் துவக்கம் முதல் நிறைவு வரையிலும் உம்முடைய தூய பிரசன்னம் எங்களோடு கூட தங்கியிருக்க ஆண்டவர் கிருபை செய்திட வேண்டும் என்று நாங்கள் உம்மிடத்திலே கெஞ்சி மன்றாடுகிறோம். எங்கள் மூலமாகவும் இந்த தொழுகையின் மூலமாகவும் சகல துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே பெருக ஆண்டவர் அருள் தார். இயேசு கிறிஸ்து வழியே வேண்டுகிறோம் எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் நல்ல பிதாவே, ஆமென். கடவுளுடைய திருப்பெயர் மாற்றி வரும்படியாய் நாம் அனைவரும் இணைந்து பாமாலைகளிலே 249வது பாமாலையை பாடுவோம். பாமாலை எண் 249. என் மீட்பர் இரத்தம் சிந்தினார், மா நீதியும் சம்பாதித்தார், என் சொந்த நீதி வெறுத்தேன், இயேசுவின் நாமம் நம்புவேன். 249வது ஞான பாடல் அனைவரும் இணைந்து பாடுவோம். சொந்த நீதி
நாளின் சிந்தனைக்காக படிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறை பகுதி சங்கீதங்களின் புஸ்தகம் 125 சங்கீதம் 1 வசனம் முதல் அந்த சங்கீதம் முடிய உள்ள வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். சங்கீதம் 125. கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள். பர்வதங்கள் எருசலேமை சுற்றிலும் இருக்குமா போல் கர்த்தர் இது முதல் என்றென்றைக்கும் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார். நீதிமான்கள் அநியாயத்திற்கு தங்கள் கைகளை நீட்டாதபடிக்கு ஆகாமியத்தின் கொடுங்கோல் நீதிமான்களுடைய சுதந்திரத்தின் மேல் நிலைத்திராது. கர்த்தாவே, நல்லவர்களுக்கும் இருதயத்தில் செம்மையானவர்களுக்கும் நன்மை செய்யும். தங்கள் கோடனான வழிகளுக்கு சாய்கிறவர்களை கர்த்தர் அக்கிரமக்காரரோடே போக பண்ணுவார். இஸ்ரவேலுக்கோ சமாதானம் உண்டு என்பவைகளே வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறை பகுதி வாசிக்கப்பட்டாயிற்று. கிறிஸ்துவே, உமக்கே மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பிற்கினியவர்களே, நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் தூய ஆவியராம் தேற்றவாளனாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருகுவதாக. உலகை அச்சுறுத்தி கொண்டிருக்கின்ற கொரோனா என்கின்ற தொற்று நோய், கொள்ளை நோய் நம்முடைய பிராந்தியங்களிலும் வியாபித்து வருகின்ற சூழலிலே இம்மட்டும் நம்மை காத்து வழிநடத்துகின்ற ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். வருங்காலங்களிலும் ஆண்டவர் நம்மை காத்து நடத்தும்படியாய் அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். இந்த நாளிலும் நம்முடைய சிந்தனைக்காக நாம் பாடமாக படிக்க கேட்ட சங்கீதங்களின் புஸ்தகம் 125 சங்கீதம், அதனுடைய 2வது வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். பர்வதங்கள் எருசலேமை சுற்றிலும் இருக்குமா போல் கர்த்தர் இது முதல் என்றென்றைக்கும் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார். பர்வதங்கள் எருசலேமை சுற்றிலும் இருக்குமா போல் கர்த்தர் இது முதல் என்றென்றைக்கும் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார். சங்கீதங்கள் நம்முடைய வாழ்விலே நமக்கு ஆறுதலையும் நம்பிக்கையையும் தர வல்லன என்பதனை நாம் அறிந்திருக்கிறோம். சங்கீதங்களின் புஸ்தகத்தின் 150 சங்கீதங்களிலே 120வது சங்கீதத்திலிருந்து 134வது சங்கீதம் வரையிலும் உள்ள சங்கீதங்களுக்கு ஆரோகண சங்கீதங்கள் என்று தலைப்பிடப்பட்டிருப்பதை நாம் காண முடிகின்றது. ஆரோகண சங்கீதம் என்று சொல்லி அது சொல்லப்படுகின்றது. ஆரோகணம் என்கின்ற வடமொழி நாம் தமிழிலே சொல்லுகின்ற போது அது ஏறு வரிசை அல்லது ஏறுதல் என்று சொல்லலாம். அசெண்டிங், அதனுடைய எதிர்பதம் அவரோகணம், இறங்குதல், டிசெண்டிங். பொதுவாக எருசலேம் நோக்கி செல்லுகின்ற புனித பயணிகள் எருசலேம் நோக்கி செல்லுகின்ற பொழுது, மலையிலே ஏறுகின்ற பொழுது பாடுகின்ற பாடல்களாக இந்த ஆரோகண சங்கீதங்கள் சொல்லப்படுகின்றது. இந்த சங்கீதங்களின் புஸ்தகம் 125வது சங்கீதம் மன உறுதியின் சங்கீதம், சாம் ஆஃப் கான்ஃபிடன்ட் என்று சொல்லி அறியப்படுகின்றது. எருசலேமுக்கு வருகின்ற பக்தன் எருசலேமிலே திருமலையிலே அமைந்திருக்கின்ற ஆலயத்தை நோக்கி
அவன் பயணிக்கின்ற போது அந்த எருசலேம் பட்டணத்தை சுற்றிலும் இருக்கின்ற மலைகளை பார்க்கின்றான். எருசலேம் பட்டணம் 7 மலைகளால் சூழப்பட்ட ஒரு பட்டணம். ஸ்கோபஸ் மலை, ஒலிவ மலை, கிரப்சன் மலை, ஓப்பேல் மலை, சியோன் மலை, புதிய சியோன் மலை மற்றும் அந்தோனியா கோட்டை அமைந்திருக்கின்ற அந்த மலை. இப்படிப்பட்ட 7 மலைகளால் சூழப்பட்ட அந்த பட்டணத்தை நோக்கி அந்த மலையிலே ஏறி வருகின்ற போது அந்த பட்டணம் அமைந்திருக்கின்ற அமைப்பு பக்தனை மெய்சிலிருக்க வைக்கின்றது. ஆண்டவரின் உறைவிடம் என்று அறியப்படுகின்ற எருசலேம் நடுமையமாக இருக்க அதை சூழ மலைகள் இருப்பதை பார்க்கின்ற பக்தன் மனம் புளாகிதம் அடைகின்றான். ஆண்டவருடைய அமைப்பை கண்டு லயித்து போகின்றான். இதை போலத்தான் ஆண்டவரும் தம்முடைய மக்களை காக்கின்றார் என்று உளமகிழ்ந்து இந்த பர்வதங்கள் எருசலேமை சுற்றி இருப்பது போல இது முதல் கர்த்தர் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார் என்று சொல்லி அவன் பாடுவதை நாம் உணர்ந்து கொள்ள முடிகின்றது. அருமையானவர்களே, இந்த சங்கீதத்தை குறித்து யூஜின் பீட்டர்சன் என்று சொல்லுகின்ற ஒரு தேவனுடைய மனிதர் சொல்லுகின்ற பொழுது சொல்லுகின்றார், ரிலாக்ஸ், we are secure என்று சொல்லுகின்றார். அமைதியாயிருங்கள், நாம் பாதுகாப்பாய் உள்ளோம், அல்லது அமைதி கொள்ளுங்கள், நாம் பாதுகாப்பாக இருக்கிறோம். ரிலாக்ஸ், we are secure என்று சொல்லி அவர் சொல்லுவதை நாம் சிந்திப்பதும் நல்ல. C.H. ஸ்பர்ஜன் என்று சொல்லப்படுகின்ற பிரபலமான தேவ ஊழியர் இந்த வசனத்தை சொல்லுகின்ற பொழுது, அதற்கு விளக்கம் தருகின்ற பொழுது விதமாக சொல்லுகின்றார். எருசலேம் மலைகளால் சுற்றி அடைக்கப்பட்டிருக்கின்ற, வட்ட வடிவில் சுற்றி அடைக்கப்பட்டிருக்கின்ற சிறை அல்ல, மாறாக அது மலைகளால் சூழப்பட்டிருக்கின்ற, பாதுகாக்கப்பட்டிருக்கின்ற பட்டணம் என்று சொல்லி அவர் சொல்லுகின்றார். கர்த்தர் இது முதல் என்றென்றைக்கும் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார். எருசலேமுக்கு வர வேண்டும் என்று சொன்னால் இந்த மலைகளை கடந்துதான் வர வேண்டும். எந்த பக்கத்தில் இருந்து வருவதானாலும் இந்த மலையை கடந்துதான் இவர்கள் வர வேண்டும். அதுபோல தம்முடைய ஜனத்தை நெருங்குகின்ற எவரும் எதுவும் கர்த்தரை கடந்துதான் வர வேண்டும் என்கின்ற செய்தி மிக தெளிவாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார். கர்த்தருடைய மக்களுக்கு வர வேண்டிய ஆபத்து, ஒருவேளை வரக்கூடிய ஆபத்து அவரை தாண்டியே, கர்த்தரை தாண்டியே இங்கு வர வேண்டும் என்பதனை நாம் உணர்ந்து கொள்ள முடிகின்றது. அருமையானவர்களே, 1984 ஆண்டிலே குஜராத் மாநிலத்தின் பிப்பிள்வாடா மாவட்டத்திலே நண்பர் சுவிசேஷ ஜெபக்குழுவின் பணித்தளமாகிய சலோபை பணித்தளத்திலே ஜோன்ஸ் மேரி ஆந்தனி என்று சொல்லப்படுகின்ற 2 சகோதரிகள் அருட்பணியாளர்களாக பணியாற்றி கொண்டிருந்தார்கள். இருவரும் திருமணமாகாதவர்கள். திருமணமாவதற்கு முன்பே தங்களை ஆண்டவருடைய அருட்பணிக்கு என்று ஒப்புக் கொடுத்து நண்பர் சுவிசேஷ ஜெபக்குழுவின் வழியாக ஆண்டவருடைய பணிவிடையை நிறைவேற்றி கொண்டிருந்தார்கள். இவர்கள் தாங்கள் தங்கியிருந்த பணித்தளமாகிய சுலப பணித்தளத்திலிருந்து சுமார் 45 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள உச்சல் என்று சொல்லுகின்ற ஒரு இடத்திலே ஆண்டவருடைய ஊழியத்தை நிறைவேற்றிவிட்டு ஒரு முறை திரும்பவும் தங்களுடைய பணித்தளத்திற்கு திரும்ப வந்து கொண்டிருந்தார்கள்.
வழியிலே அவர்கள் ஒரு ஆற்றை கடந்து வர வேண்டும். முழுவதும் நடைப்பயணம்தான். இப்படிப்பட்ட சூழலிலே பகல் முழுவதும் பயணித்து சாயங்காலத்திற்குள்ளாக தங்களுடைய இருப்பிடம் சென்று விடலாம் என்று எண்ணி வந்த அவர்களுக்கு வழி பாதை மாறிவிட்டதினாலே அவர்கள் சரியாக செல்ல முடியவில்லை. இரவு வர ஆரம்பித்து விட்டது. இருள் சூழ்ந்து விட்ட அந்த நேரத்திலே ஒரு மரத்தடியிலே படுத்து உறங்கினார்கள். மரத்தடியிலே படுத்து உறங்கினார்கள். காலையிலே எழுந்தார்கள். தங்களுடைய வீட்டிற்கு செல்லும் வழியை கண்டுபிடித்து விட்டார்கள். வீட்டிற்கு காலையிலேயே வந்து விட்டார்கள். காலை உணவுக்கான வேலைகளை அவர்கள் செய்து கொண்டிருந்த போது 2 ஆண்கள் அந்த வீட்டிற்கு வந்தார்கள். நேராக வீட்டிற்குள்ளாக சென்றார்கள். அங்குமிங்கும் சுற்றி முற்றி தேடினார்கள். இந்த சகோதரிகள் அவர்களை பார்த்து கேட்டார்கள், என்ன தேடுகிறீர்கள் என்று கேட்டார்கள். அப்பொழுது அவர்கள் சொன்னார்கள், உங்களோடு இருந்த 27 பேர் எங்கே என்று சொல்லி கேட்டார்கள். இவர்களுக்கு ஒன்றும் புரியவில்லை. அப்படி யாரும் இங்கே இல்லையே, நாங்கள் இருவரும் தனியாகத்தான் இருக்கிறோம், நீங்கள் சொல்லுவது போல இங்கு யாரும் இல்லை என்று அவர்கள் சொன்னார்கள். இல்லை இல்லை, நேற்று நீங்கள் அந்த பாதையாக வந்து கொண்டிருந்த போது மரத்தடியிலே உறங்கிக் கொண்டிருந்தீர்கள். உங்களை பலாத்காரம் செய்கின்ற எண்ணத்தோடு நாங்கள் அங்கு வந்தோம். அந்த வேளையிலே உங்களை சுற்றிலும் 27 பேர் உங்களுக்கு காவலாக நின்று கொண்டிருப்பதை நாங்கள் கண்டோம். அந்த 27 பேரை எங்கே என்று கேட்கத்தான் இப்பொழுது வந்தோம் என்று சொல்லி சொன்னார்கள். பர்வதங்கள் எருசலேமை சுற்றிலும் இருக்குமா போல் கர்த்தர் இது முதல் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார் என்பதனை அந்த சகோதரிகள் அறிந்து கொள்வதற்கு அதிக நேரம் ஒன்றும் அவர்களுக்கு பிடிக்கவில்லை. நடந்தது என்ன என்பதனை அவர்கள் மிக தெளிவாக உணர்ந்து கொண்டார்கள். தாங்கள் மரத்தடியிலே படுத்து உறங்கிய அந்த சூழலிலே ஆண்டவர் தங்களை சுற்றிலும் பாதுகாவலாக இருந்திருக்கிறார் என்பதனை அவர்கள் அறிந்து கொண்டார்கள். அந்த செய்தியை அங்கு வந்த 2 அந்த சகோதரர்களிடத்திலும் சொன்னார்கள். அந்த இடத்திலே 2 பேரும் முழங்கால் படியிட்டு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள். அந்த இடத்திலே ஒரு உயிருள்ள சாட்சியாக ஆண்டவரை அறிவிக்கும் அருட்தொண்டர்களாக அந்த இருவரும் மாறினார்கள் என்பதனை நண்பர் சுவிசேஷ ஜெபக்குழுவின் வரலாற்றிலிருந்து நாம் உணர்ந்து கொள்ள முடிகின்றது. அருமையானவர்களே, இதை நான் இங்கு எதற்காக சொல்ல விளைகிறேன் என்று சொன்னால், ஆண்டவர் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருந்து பாதுகாக்கின்றார் என்கின்ற இந்த உணர்வு நமக்கு ஒரு புத்துணர்ச்சியை தருவதாய், ஒரு நம்பிக்கையை தருவதாய் அமைகிறது என்பதனை நாம் உணர்ந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். திருமறையிலே சில சம்பவங்களை முன்னெடுத்து எந்தெந்த சூழ்நிலைகளிலே ஆண்டவர் நம்மை சூழ நின்று பாதுகாக்கின்றார் என்று சிந்திப்பது இந்த வேளையிலே நம்முடைய ஆசீர்வாதத்திற்கு ஆதாரமாகவும் நம்முடைய நம்பிக்கையை உறுதிப்படுத்துவதாகவும் அமையும் என்று கருதுகின்றேன். முதலாவதாக, பணி வேளைகளிலே சூழ நின்று காக்கும் கடவுள். பணி வேளைகளிலே சூழ நின்று காக்கின்றார். நாம் செய்கின்ற வேலைகளிலே ஆண்டவர் நம்மை சூழ நின்று காக்கின்றார் என்பதனை நாம் உணர்ந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். வாழ்விலே பலவிதமான வேலைகளை நாம் செய்கின்றோம். நம்முடைய கடமைகள் என்று நாம் அவைகளை நிறைவேற்றுகின்றோம். பல வேளைகளிலே நம்முடைய முன்னேற்றத்திற்கான முயற்சிகளாக நாம் அவைகளை கொள்ளுகின்றோம். எந்த விதமான வேலையாயிருந்தாலும் சரி, ஒருவேளை அது நாம் அனுதினமும் செய்கின்ற வீட்டு வேலைகளாக இருக்கலாம், நாம் ஊதியத்திற்காக செய்கின்ற கூலி வேலைகளாக இருக்கலாம், நாம் செய்ய வேண்டிய அலுவலக வேலைகளாக இருக்கலாம். என்ன வேலையாயிருந்தாலும் நம்முடைய பணி வேலைகளிலே ஆண்டவர் நம்மை சூழ்ந்திருந்து நம்மை பாதுகாக்கின்றார். நாம் செய்கின்ற வேலைகளிலே பல நேரங்களிலே ஆபத்துகளை அல்லது எதிர்ப்புகளை நாம் சந்திக்க வேண்டிய சூழல்கள் வரலாம். இந்த எதிர்ப்புகள் வருகின்ற வேளையிலே நாம் சோர்ந்து போகின்றோம், தயங்கி நிற்கின்றோம். ஆனால் அந்த சூழலிலும், கடினமான சூழலிலும் நாமோ நம்முடைய பணிவிடைகளோ பாதிக்கப்படாதபடிக்கு
ஆண்டவர் நம்மை காக்கின்றார் என்பதனை உணர்ந்து கொள்ள நாம் அழைக்கப்படுகின்றோம். அருமையானவர்களே, நெகேமியாவின் புஸ்தகம் 2வது அதிகாரத்திலே நெகேமியாவினுடைய வாழ்வில் நடந்த அந்த சம்பவத்தை நாம் வாசிக்க முடிகின்றது. எருசலேமிலிருந்து சிறைபிடிக்கப்பட்டு சென்ற யூதர்கள் பாபிலோனிலே அடிமைகளாயிருக்கிறார்கள். சிலருக்கு அரசாங்க உத்தியோகமும் கிடைத்திருக்கின்றது. நெகேமியா பாபிலோன் மன்னன் அர்த்தசாஸ்டாவினுடைய பானபத்திரக்காரனாக இருக்கின்றான். பானபத்திரக்காரன் என்று சொன்னால் அவனுக்கு பானங்களை ஊற்றி கொடுக்க வேண்டியது அவனுடைய வேலை. ஒரு நாள் நெகேமியா சோர்ந்து இருக்கின்றான். தன்னுடைய வேலைகளை செய்ய அவனால் இயலவில்லை. அவன் முகம் சோர்ந்திருப்பதை அரசன் கவனிக்கின்றான். நீ ஏன் சோர்ந்திருக்கிறாய் என்று சொல்லி கேட்கின்றான். என்னுடைய பிதாக்களின் கல்லறை இருக்கின்ற எருசலேம் பட்டணம், அதனுடைய மதில்கள் இடிக்கப்பட்டு பாதுகாப்பில்லாத சூழலிலே அலங்கோலமாய் இருக்கிறது. அதனை சரி செய்ய விரும்புகிறேன் என்று சொல்லுகின்றான். அரசன் அதற்காக அனுமதியை கொடுக்கிறான். நீ போய் அதை சரி செய்யலாம் என்று சொல்லி அனுமதியை கொடுக்கின்றான். மட்டுமல்ல, அவன் போகும் வழியிலே அவனை யாரும் தடை செய்யக்கூடாது என்று சொல்லுகின்ற உத்தரவை பிறப்பிக்கின்றான். மட்டுமல்ல, அந்த அலங்கத்தை கட்டுகின்ற வேலையை செய்வதற்கு தேவையான மூலப்பொருட்களை அவன் எங்கிருந்தும் சவதரித்துக் கொள்ளலாம் என்று சொல்லுகின்ற அனுமதியை அவனுக்கு கொடுக்கின்றான். நெகேமியா 2வது அதிகாரம் 18வது வசனத்திலே நெகேமியா விதமாக பதிவு செய்கின்றார். தேவனுடைய கரம் என்மேல் நம்பிக்கையாயிருக்கிறது, நன்மையாயிருக்கிறது என்று சொல்லி அவர் பதிவு செய்வதை நாம் காண முடியும். அருமையானவர்களே, எஸ்ராவின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 31வது வசனத்திலே இந்த நிகழ்வை எஸ்ரா பதிவு செய்கின்ற பொழுது, எங்கள் தேவனுடைய கரம் எங்கள் மேலிருந்து வழியிலே சத்ருவின் கைக்கும் பதிவிருக்கிறவர்களின் கைக்கும் எங்களை தப்புவித்தது என்று சொல்லி அவர் சொல்லுவதையும் நாம் காண முடிகின்றது. பிரியமானவர்களே, நம்முடைய கடமைகளை நிறைவேற்றும்படியாய், நம்முடைய வேலைகளை செய்யும்படியாய், நம்முடைய பணிவிடைகளை செய்யும்படியாய் நாம் ஆயத்தப்படுகின்ற பொழுது எதிர்கொள்ளுகின்ற ஆபத்துகளிலிருந்து, எதிர்ப்புகளிலிருந்து, ஐயோ இந்த வேலையை என்னால் நிறைவேற்ற முடியாமல் போய்விடுமோ என்று சொல்லி நாம் எண்ணுகின்ற போது ஆண்டவர் நம்மை சூழ நின்று பாதுகாக்கின்றார் என்பதனை நாம் உணர்ந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். அருமையானவர்களே, இரண்டாவதாக, பதற்றமான வேளைகளிலே சூழ நின்று பாதுகாக்கின்ற கடவுள். பதற்றமான வேளைகளில் சூழ நின்று பாதுகாக்கின்ற கடவுள். நம்முடைய வாழ்விலே ஆபத்துகள், கஷ்டங்கள் ஏற்படுகின்ற பொழுது என்ன செய்வது என்பதனை நாம் அறியாமல் தவிக்கின்ற போது நம்மிலே ஒரு பதற்றம் குடிகொள்ளுகிறது. கையும் காலும் நடுங்கும். என்ன செய்வது என்று தெரியாது. மூளை செயல்பட மறுக்கும். ஐயோ ஐயோ என்று சொல்லி புலம்புகின்ற தருணம். இப்படி பதட்டப்படுகின்ற வேளைகளிலே ஆண்டவர் சூழ நின்று நம்மை காக்கிறவர் என்பதனை நாம் உணர்ந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 27வது அதிகாரத்தை நாம் வாசித்து பார்க்கின்ற பொழுது, ஆண்டவருடைய அர்ப்பணியினை நிறைவேற்றிக் கொண்டிருந்த பவுலடியார் ரோம சேவகர்களால் கைது செய்யப்படுகின்றார். பலவிதமான விசாரணைக்கு பின்பு ரோம் அழைத்து செல்லப்பட்டு ராயனுக்கு முன்பாக அவர் விசாரிக்கப்பட வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு ரோமுக்கு செல்லுவதற்காக கடற்பயணத்தை, கப்பற்பயணத்தை மேற்கொள்ளுகிறார்கள். கப்பலிலே பவுல் உட்பட 276 பேர் பயணம் செய்கின்றார்கள். கப்பல் கடலிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற பொழுது இடையிலே புயல் காற்று அங்கு ஏற்படுகின்றது. கப்பல் காற்றின் இஷ்டத்திற்கு இழுத்து செல்லப்படுகிறது. கப்பல் எங்கே செல்லுகிறது என்று யாருக்கும் தெரியவில்லை. உயிரை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக கப்பலில் இருந்த பொருட்களை எல்லாம் தூக்கி கடலிலே எரிகின்றார்கள்.
உணவுப் பொருட்களையும் கூட தூக்கி எறிந்து விடுகின்றார்கள். 14 நாட்கள் எதுவும் சாப்பிடாமல் பட்டினியாயிருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட சூழலிலே 25வது வசனத்திலே பவுலடியார் இந்த மக்களை பார்த்து சொல்லுகின்றார், மனுஷரே நீங்கள் திடமனதாயிருங்கள், இந்த கப்பல் உடைந்தாலும் நமக்கு உயிர் சேதம் எதுவும் ஏற்படாது என்று சொல்லி அவர்களுக்கு திட நம்பிக்கை அளிக்கின்றார். அதை தொடர்ந்து நாம் வாசித்து பார்க்கின்ற பொழுது பலவிதமான பதட்டமான சூழல்கள், கப்பல் அவிழ்ந்து போகும் என்று எண்ணுகின்ற தருணங்கள், கடைசியாக கப்பல் உடைந்தே போய்விட்ட சூழல், கடலிலே குதித்துத்தான் நீந்தி கரையேற வேண்டிய சூழலிலும் ஆண்டவர் அவர்களை சூழ நின்று பாதுகாத்ததை நாம் உணர்ந்து கொள்ள முடிகின்றது. அருமையானவர்களே, என்ன செய்வது என்று சொல்லி முடிவெடுக்க இயலாதபடிக்கு நாம் பதற்றப்படுகின்ற வேளைகளிலே ஆண்டவர் சூழ நின்று பாதுகாக்கின்றார் என்பதனை நாம் உணர்ந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். கடைசியாக பயப்படும் வேளைகளில் சூழ நின்று பாதுகாக்கின்ற கடவுள். பயப்படுகின்ற வேளைகளிலே நம்மை பாதுகாக்கின்ற கடவுள். நம்மை இனி நம்மால் காத்துக்கொள்ள இயலாது, இந்த ஆபத்திலிருந்து நான் தப்பிக்க முடியாது, இதோடு முடிந்துவிட்டது என்கின்ற எண்ணம் நமக்கு ஏற்படுகின்ற போது நம்மையும் அறியாமல் பயமும் நம்மை ஆட்கொள்ளுகின்றது. அப்படி பயம் நம்மை ஆட்கொள்ளுகின்ற வேளைகளிலே ஆண்டவர் நம்மை சூழ நின்று நம்மை பாதுகாக்கின்றார் என்பது திருமறை நமக்கு கற்றுத்தருகின்ற உண்மை. அருமையானவர்களே, ராஜாக்களின் 2ஆம் புஸ்தகம் 6வது அதிகாரத்தை நாம் வாசித்து பார்க்கின்ற பொழுது இஸ்ரவேலின் ராஜாவுக்கும் சிரியாவின் ராஜாவுக்கும் ஓயாது போர், பகைமை மூண்டிருக்கின்றது. இந்த இஸ்ரவேலை எப்படியாவது அழிக்க வேண்டும் என்று சொல்லி சிரியாவின் ராஜா பலவிதமான திட்டங்களை தீட்டுகின்றான். ஆனால் அவன் போடுகின்ற எல்லா திட்டங்களில் இருந்தும் இந்த இஸ்ரவேலின் ராஜா தப்பித்துக் கொள்ளுகின்றான். சிரியாவின் ராஜாவுக்கு ஒரு சந்தேகம், தான் போடுகின்ற திட்டங்களை தன்னோடு இருக்கின்ற எவரோ ஒருவர் அவனுக்கு அறிவித்து விடுகிறார்கள். இஸ்ரவேல் ராஜாவினுடைய ஒற்றன் ஒருவன் தன்னோடு இருக்கிறான், அவன் யார் என்று கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார். அப்பொழுது சிரியாவின் ராஜாவோடு இருந்த ஏனைய பிரதானிகள் அவரிடத்திலே சொல்லுகிறார்கள், இல்லை அரசே, இஸ்ரவேலிலே எலிசா என்று சொல்லி ஒரு மனிதன் இருக்கிறான், அவன் ஒரு தீர்க்கதரிசி. நீர் உம்முடைய படுக்கை அறையிலே பேசுகின்ற சங்கதிகளை கூட அவன் அறிந்து அரசனுக்கு அறிவித்து விடுகிறான். எனவேதான் உம்மால் இஸ்ரவேலின் அரசனை மேற்கொள்ள முடியவில்லை என்று சொல்லுகின்றார். சீரியாவின் அரசன் ஒரு முடிவுக்கு வருகின்றான். இஸ்ரவேலை மேற்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இஸ்ரவேலின் அரசனை தோற்கடிக்க வேண்டும் என்று சொன்னால் முதலாவதாக எலிசாவை கொல்ல வேண்டும் என்று சொல்லி அவன் தீர்மானிக்கின்றான். எலிசா எங்கிருக்கிறான் கண்டறியுங்கள் என்று சொல்லி கட்டளை பிறப்பிக்கின்றான். இதோ எலிசா தோத்தானிலே இருக்கிறான் என்று அவனுக்கு சொல்லப்படுகிறது. தோத்தான் என்கின்ற அந்த பட்டணத்திலே எலிசா இருந்த இடம் இரவோடு இரவாக சீரிய பட்டாளத்தால், சீரிய படை வீரர்களால் முற்றுகை இடப்படுகின்றது. அதிகாலையிலே எழுந்த எலிசாவினுடைய வேலைக்காரன் தங்களை சுற்றிலும் சீரியா ராஜாவினுடைய படைகள், குதிரைகள், ரதங்கள் நின்று கொண்டிருப்பதை காணுகின்றார். ஐயையோ ஆபத்து என்று சொல்லி எலிசாவினிடத்திலே வந்து சொல்லுகின்றார். எலிசா அவனை பார்த்து சொல்லுகின்றான். 16வது வசனத்திலே 2 ராஜாக்களின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 16வது வசனத்திலே எலிசா தன்னுடைய வேலைக்காரனை பார்த்து சொல்லுகின்றார், நம்மை சூழ்ந்திருக்கிற, நம்மை சுற்றிலும் இருக்கிற இந்த பகைவர்களை கண்டு நீ பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்று சொல்லுகின்றார். நம்மை சூழ்ந்திருக்கின்ற இந்த எதிரிகளை காட்டிலும் நம்மை சூழ்ந்திருக்கின்ற நம்முடையவர்கள் அதிகம். இந்த வேலைக்காரனுக்கு ஒன்றுமே புரியவில்லை.
எங்கே? யாருமே இல்லை. நானும் எலிசாவும் தான் இருக்கிறோம், 2 பேர் தான் இருக்கிறோம். திரளான எதிரியின் சேனை இங்கு நின்று கொண்டிருக்கிறது என்று சொல்லுகின்ற பொழுது 17வது வசனத்திலே எலிசா ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுகிறார். கர்த்தாவே, இவன் பார்க்கும்படி இவனுடைய கண்களை திறந்தருளும் என்று சொல்லி அவர் ஜெபிக்கின்றார். அந்த வேலைக்காரனுடைய கண்கள் திறக்கப்பட்டன. அவன் பார்க்கின்றான், தங்களை சுற்றிலும் அக்னிமயமான குதிரைகளும் ரதங்களும் அந்த மலை முழுவதிலும் சூழ்ந்திருப்பதை அவன் காணுகின்றான். அதை தொடர்ந்து நாம் வாசிக்கின்ற போது மிக எளிதாக அவர்கள் அந்த சீரிய படையிடமிருந்து தப்புவிக்கப்பட்டார்கள் என்பதனை நாம் உணர்ந்து கொள்ள முடிகின்றது. அருமையானவர்களே, பயப்படுகின்ற வேளைகளிலே நம்மை சூழ நின்று பாதுகாக்கின்ற கடவுள். சங்கீதங்களின் புஸ்தகம் 118வது சங்கீதம் 6வது வசனத்திலே சங்கீதக்காரர் மிக தெளிவாக சொல்லுகின்றார், கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன். என்னை கேட்கின்ற அருமையான இறைமக்களே, நாம் வாழுகின்ற இந்த காலகட்டங்களிலே கொரோனா என்கின்ற இந்த தொற்று நோய், கொள்ளை நோய் நிமித்தமாக ஒரு விதமான பதற்றம், பயம் நம்மை ஆட்கொண்டு நம்முடைய பணிவிடைகளை நிறைவேற்ற இயலாதபடிக்கு நாம் அல்லல் படுகின்ற சூழலிலே பர்வதங்கள் எருசலேமை சுற்றிலும் இருக்குமா போல் கர்த்தர் இது முதல் என்றென்றைக்கும் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார் என்கின்ற ஆண்டவருடைய அருள் நிறைந்த வார்த்தைகள் நம்மை ஆற்றல் படுத்துவதாய், நம்பிக்கையூட்டுவதாய் அமையட்டும். அங்கங்கே எங்கோ கொரோனா என்று கேள்விப்பட்ட நாம் இன்று நம்முடைய பிராந்தியத்தை சுற்றிலே, நம்மை சுற்றியே கொரோனா இருக்கிறது என்று சொல்லி கேள்விப்படுகின்ற பொழுது ஒருவேளை இந்த பதட்டம் நம்மிலே அதிகரித்திருக்கும், பயம் நம்மிலே கூடியிருக்கும், நம்முடைய பணிவிடைகளை நாம் நிறைவேற்ற முடியுமோ என்கின்ற அச்சம் நம்மை ஆட்கொண்டிருக்கும். இந்த சூழலிலே ஆண்டவர் நம்மை சூழ்ந்திருக்கிறார். இந்த கொள்ளை நோய் நம்மை தாக்கும் முன்பாக நம்மை சூழ்ந்திருக்கின்ற கர்த்தரையும் தாண்டிதான் அது நம்மிடத்தே வர வேண்டும். எனவே ஆண்டவருடைய மறைவிலே, ஆண்டவருடைய அடைக்கலத்திலே, ஆண்டவருடைய பாதுகாப்பிலே பராமரிக்கப்படுகின்ற என்னை இந்த நோய் ஒன்றும் செய்யாது என்கின்ற நம்பிக்கையோடு நம்முடைய கடமைகளை நிறைவேற்றுவோம். ஆண்டவருடைய திருப்பெயர் நம் மூலமாக மகிமைப்படட்டும். ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றும் ஊடகங்களாய் நாம் தொடர்ந்து ஆண்டவரால் பயன்படுத்தப்படுவோம். ஆண்டவர் தாமே நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆம். நிறைவு பாடலாக கீர்த்தனைகளிலே 284வது கீர்த்தனையை நாம் பாடுவோம். கீதம் எண் 284. இயேசு என் அஸ்திபாரம், ஆசை எனக்கு அவரே, நேச முசிப்பாறுதல் இயேசுவில் கண்டேன் யானும் எனும் 284வது கீர்த்தனையை நாம் இணைந்து பாடுவோம்.
ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, எங்கள் பணி வேளைகளிலும் பதற்றமான நேரங்களிலும் பயங்கரங்கள் நிறைந்த சூழல்களிலும் எங்களை சூழ நின்று காப்பவராய், பர்வதங்கள் எருசலேமை சுற்றிலும் இருப்பது போல எங்களை சூழ்ந்திருக்கின்ற எங்கள் அன்பின் நல்ல கடவுளே, அமைதியான இந்த பரிசுத்த நாளிலும் ஆண்டவரை ஆராதிக்கின்ற இந்த வேளையிலே உம்முடைய நம்பிக்கையின் வார்த்தைகளை எங்களுக்கு தந்து எங்களை ஆற்றல் படுத்துகிற உம்முடைய அன்புக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகின்றோம். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்விலே உமக்கு விரோதமாகவும் உம்முடைய வார்த்தைகளை மீறியும் நாங்கள் செயல்பட்ட பல்வேறு நிலைகளை எண்ணி, எங்களுடைய பாவ வாழ்வை எண்ணி, எங்களுடைய அக்கிரமம் நிறைந்த செயல்பாடுகளை எண்ணி உம்மிடத்திலே நாங்கள் மன்னிப்பு வேண்டுகின்றோம். ஆண்டவரே, எங்களுடைய பாவங்களுக்கு தக்கதாக எங்களுக்கு செய்யாதவராய், எங்களுடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக எங்களை தண்டியாதவராய், உம்முடைய அன்பை எங்களிலே பெருக பண்ணி எங்களுடைய கண்ணை கண்ணீருக்கும் கால்களை இடறுதல்களுக்கும் ஆத்துமாவை மரணத்திற்கும் நீங்களாக்கி ரட்சித்து வழிநடத்தி வருகிறீரே, உம்முடைய அன்பை எண்ணி நாங்கள் உம்மை துதிக்கின்றோம், உம்மை ஸ்தோத்தரிக்கின்றோம், உம்மை வாழ்த்தி வணங்குகின்றோம். அப்பனே, உலகையே அச்சுறுத்தி கொண்டிருக்கின்ற கொரோனா என்கின்ற கொடிய வைரஸின் கோர பிடியிலே அநேகர் சிக்கி தவித்து அல்லல்படுகின்ற சூழலிலே உம்மடியவர்களாகிய எங்களை ஆண்டவர் இதுகாரும் காத்து வருகிறீர். நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகின்றோம். ஆண்டவரே, தகப்பனே, இந்த கொரோனா கொள்ளை நோய் காலகட்டங்களிலே இதனை மேற்கொள்வதற்காக அரசாங்கம் எடுக்கின்ற எல்லா முயற்சிகளும் வெற்றி பெறுவதற்கான அனுகூலங்களை ஆண்டவர் உருவாக்கி தர வேண்டும் என்று நாங்கள் உம்மிடத்திலே கெஞ்சி மன்றாடுகிறோம். இதற்கான தடுப்பு மருந்துகளை கண்டுபிடிக்கும் முயற்சியில இருக்கின்ற மருத்துவர்களை ஆண்டவர் ஆசீர்வதித்தருள வேண்டும் என்று நாங்கள் உம்மிடத்திலே மன்றாடுகிறோம். பரத்தின் ஞானத்தை ஆண்டவர் மருத்துவ விஞ்ஞானிகளுக்கு தந்து அவர்கள் மூலமாய் நல்ல மருந்துகள் கண்டுபிடிக்கப்படவும், அதன் மூலமாய் இந்த நோய் ஒரு கட்டுக்குள்ளாக வரவும் ஆண்டவர் கிரியை செய்ய வேண்டுமாய் நாங்கள் உம்மிடத்திலே மன்றாடுகிறோம். இந்த நோய் நிமித்தமாக தங்களுடைய உறவுகளை இழந்து, தங்களுடைய உடைமைகளை இழந்து, சொல்லனா துயரத்திற்குள்ளாக ஆளாக்கப்பட்டிருக்கின்ற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் கண்ணோக்கி பார்க்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய கடமைகளை எங்களால் செய்ய முடியவில்லையே, என்னுடைய வேலையை என்னால் நிறைவேற்ற முடியவில்லையே, என்னுடைய வாழ்வாதாரம் பறிபோய்விட்டதே, இனி நான் என்ன செய்வேன் என்கின்ற பதற்றத்தோடும் பயத்தோடும் இருக்கின்ற மக்களை ஆண்டவரே நீர் ஆட்கொண்டு ஆற்றல் படுத்தி ஆசீர்வதித்திட வேண்டும் என்று நாங்கள் உம்மிடத்திலே கெஞ்சி மன்றாடுகிறோம். பர்வதங்கள் எருசலேமை சுற்றிலும் இருக்குமா போல் கர்த்தர் இது முதல் என்றென்றைக்கும் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார் என்று சொல்லுகின்ற சங்கீதக்காரனின் பற்றுறுதி அனுபவம் எங்களுடைய வாழ்விலே மெய்ப்பிக்கப்பட, அதனை நாங்கள் அனுபவமாக பெற்று உமக்கு சான்று பகர நீர் எங்களுக்கு கிருபை செய்திட வேண்டும் என்று நாங்கள் உம்மிடத்திலே கெஞ்சி மன்றாடுகிறோம். எங்களுடைய பகுதிகளிலும் கொரோனா என்கின்ற
இந்த கொள்ளை நோய் பரவி இருப்பதை ஆண்டவர் அறிகின்றீர். இதனால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற உம்முடைய பிள்ளைகளை நீர் சுகப்படுத்தி அருள வேண்டும் என்று நாங்கள் உம்மிடத்திலே கெஞ்சி மன்றாடுகிறோம். மேலும் இது பரவாதபடிக்கு உம்முடைய கட்டுக்குள்ளாக இந்த நோய் கொண்டு வரப்பட ஆண்டவர் அருள் செய்ய வேண்டும் என்று நாங்கள் உம்மிடத்திலே மன்றாடுகிறோம். அன்பின் தெய்வமே, உம்முடைய காருண்யத்தை எங்கள் வாழ்விலே நாங்கள் பூரணமாய் அனுபவித்திட ஆண்டவர் அருள் செய்ய வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அருமையான எங்களுடைய திருச்சபைக்காக, திருச்சபையின் வழியே நிறைவேற்றப்படுகின்ற திருப்பணிகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகின்றோம். ஆண்டவரே, திருச்சபையின் திருப்பணி விடைகளை இன்முகத்தோடு தாங்குகின்ற இறைமக்களை ஆண்டவர் ஆசீர்வதித்திட வேண்டும் என்று நாங்கள் உம்மிடத்திலே கெஞ்சி மன்றாடுகிறோம். ஒவ்வொருவரும் உம்மால் ஆற்றல் படுத்தப்பட ஆண்டவர் கிருபை கூர்ந்தருள வேண்டும் என்று நாங்கள் மன்றாடுகின்றோம். தகப்பனே, தங்களுடைய வாழ்வின் எண்ணங்கள், எதிர்பார்ப்புகள் சிதிலமடைந்து விட்டதோ என்று சொல்லி தம்முடைய பிள்ளைகள் சிந்தித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது ஆண்டவருடைய காருண்யம் தம்முடைய மக்களை தாங்கியருள வேண்டுமாய் நாங்கள் உம்மிடத்தில் வேண்டுதல் செய்கின்றோம். எங்களுக்கு எதிர்காலம் உண்டா என்று சொல்லுகின்ற ஏக்கத்தோடு இருக்கின்ற மக்கள் உம்மால் ஆற்றல் படுத்தப்பட ஆண்டவரே நீர் அருள் செய்ய வேண்டும் என்று நாங்கள் உம்மிடத்திலே மன்றாடுகிறோம். அன்பின் தெய்வமே, சிறியோர் முதல் பெரியோர் வரையிலும் ஒவ்வொருவரையும் பேர் பேராய் தனித்தனியாய் ஆண்டவர் ஆட்கொண்டு ஆசீர்வதித்திட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, தகப்பனே, இந்த காலங்களிலே அருமையான எங்களுடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் உடைய சமூகத்தில் வேண்டிக் கொள்கிறோம். படிக்கின்ற உயர்கல்வி வாய்ப்புகளுக்காக காத்திருக்கின்ற, தங்களுடைய பணி வாய்ப்புகளை எதிர்நோக்கி காத்திருக்கின்ற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் கண்ணோக்கி பார்க்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு இயல்பு நிலை மாற்றப்பட்டு ஒரு முரணான ஒரு சூழலிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது ஆண்டவரே, இந்த காலத்திலே தம்முடைய பிள்ளைகள் செய்கின்ற செயல்கள் எல்லாம் அவருடைய வாழ்வுக்கு ஆசீர்வாதமானதாய் அமைந்திட ஆண்டவர் கிருபை செய்திட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாவிதமான பாதகங்களுக்கும் பங்கங்களுக்கும் உம்முடைய மக்களை நீங்களாக்கி விடுவித்தருள வேண்டும் என்று நாங்கள் உம்மிடத்திலே மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, தகப்பனே, பணி செய்கிற மக்களை ஆண்டவர் ஆற்றல் படுத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். பணியிடங்களிலே உம்முடைய பாதுகாவல் தந்தருளப்பட வேண்டும் என்று நாங்கள் உம்மிடத்திலே மன்றாடுகிறோம். தொழில்களிலே தொய்வு கண்டவர்களாய், வியாபாரங்களிலே வீழ்ச்சி அடைந்த நிலையை சந்தித்திருக்கின்ற உம்முடைய மக்கள் உம்மால் ஆற்றல் படுத்தப்பட ஆண்டவர் கிருபை செய்திட வேண்டும் என்று நாங்கள் உம்மிடத்திலே மன்றாடுகிறோம். சுகவினர்களாய் பலவிதமான சரீர பலவீனங்களோடு என்ன செய்வது என்று சொல்லி தெரியாமல் யோசித்துக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவருடைய ஞானம் தந்தருளப்பட வேண்டுமாய், ஆண்டவருடைய வழிகாட்டுதல் தந்தருளப்பட வேண்டுமாய் நாங்கள் உம்மிடத்திலே கெஞ்சி மன்றாடுகிறோம். தகப்பனே, எங்களிலே ஒன்றும் இல்லை என்பதனை நாங்கள் உணர்ந்து எங்களை முற்றிலுமாய் உடைய திருக்கரங்களிலே தத்தம் செய்கிறோம். ஆண்டவர் எங்களை உம்முடைய கரத்தில் ஏந்தி ஆற்றல் படுத்தி ஆசீர்வதித்தருள வேண்டுமாய் நாங்கள் உம்மிடத்திலே ஜெபிக்கின்றோம். உடைய பேராயத்திற்காக, பேராயருக்காக, பேராய பொறுப்பாளர்களுக்காக, பேராயத்துக்குட்பட்ட எல்லா திருச்சபைகளுக்காக, இறைமக்களுக்காக நாங்கள் வேண்டுதல் செய்கின்றோம். ஆண்டவரே, ஒவ்வொருவரும் உம்முடைய காருண்யத்தை தங்களுடைய வாழ்விலே அனுபவித்து மகிழுகின்ற அனுகூலங்களை ஆண்டவர் தந்திட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். அருட்பணியாளர்களுக்காக நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். ஆண்டவருடைய பாதுகாவல் தம்முடைய மக்களுக்கும் அருளப்பட வேண்டும் என்று நாங்கள் உம்மிடத்திலே மன்றாடுகிறோம். தகப்பனே, தொடர்ந்து உம்முடைய கிருபை, உம்முடைய இரக்கங்கள் எங்களோடு தங்கியிருப்பதை நாங்கள் உணர்ந்து ஆண்டவர் எங்களை சூழ்ந்திருக்கிறார், எந்த தீங்கும் என்னை அணுகாது என்கின்ற உணர்வோடு இந்த உலகத்திலே விசுவாசத்திலே முன்னேறி செல்ல நீர் எங்களுக்கு கிருபை தார். எங்களை முற்றிலுமாய் திருக்கரங்களிலே தத்தம் செய்கிறோம். சகல துதியும் கனமும் மகிமையும் எங்கள் மூலமாய் ஒருவருக்கே பெருக ஆண்டவர் அருள் செய்யும். இயேசு கிறிஸ்து வழியே வேண்டுகிறோம் எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் நல்ல பிதாவே, ஆமென். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சுத்த பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்தவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னென்றைக்கும் உடையவைகளே. ஆமென். Hallelujah.
வலுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோட உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமை உள்ளவரும் தாம் ஒருவரே ஞானம் உள்ளவரும் ஆகிய நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு கனமும் மகத்துவம் வல்லமையும் அதிகாரமும் இப்பொழுதும் எப்பொழுதும் உண்டாவதாக. நம்முடைய கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் நீங்காத நல்லுறவும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் இனிவரும் சதா காலங்களிலும் நிறைவாய் தங்கியிருப்பதாக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.